ஸோ ஹீரோயின் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்குங்க. ஏதோ யதார்த்தமாக ஒரு பொண்ணு வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குற டெய்லி பார்க்குற ஒரு பெண்ணுடைய கேரக்டரைசேஷன் அப்படியே பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அவங்களுடைய லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் சரி, மனைவியானதுக்கப்புறம் கணவன் மனைவியோட ஒரு விஷயங்களும் சரி, மாமியாரோட அந்த பொண்ணு இன்ட்ராக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப 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 ரசிகரமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜன். ஸோ ஆர் சுந்தரராஜன் ஒரு சில்வர் ஜூப்ளி டேரக்டர். ஸோ அவ்வளோ மெகா ஹிட்ஸ் கொடுக்குற டேரக்டர். இன்றைக்கி வந்து இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தது ரொம்ப சூப்பருங்க. அவர் வந்து அப்பா வருவார். ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக என்ன மாதிரி அடிபட்டுருப்பாருங்கிறத வந்து அவர் சொல்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அவருடைய விஷயங்கள் வந்து எல்லாமே காமெடியாக கொண்டு போனதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா கேரக்டர் மணிகண்டனோட அம்மா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த நம்ம அம்மாவே வந்து பக்கத்தில் வந்து செஞ்ச மாதிரி அந்த அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற அந்த கிளாஷஸ்ஸு ஸோ எல்லாமே வந்து காமெடியாக கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து